பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானி இலா யௌமித்தீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். புனித ரமதான் மாதம் வந்துவிட்டால் உலகத்திலே இருக்கின்ற எல்லா முஸ்லிம்களும், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதிகம் அவனுக்கு கட்டுப்பட்டு விருப்பமான வணக்கங்கள் புரிவதிலே அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த ரமதானை பயன்படுத்தி கொள்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நீண்ட ஹதீஸிலே இப்படி சொன்னார்கள்: இதா ஜாஅ ரமதான், ரமதான் வந்துவிட்டால், யுனாதி ஃபீஹி குல்ல லைலத்தின் முனாதின், அந்த ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் ஒரு மலக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கிறார்: யா பாகியல் ஹைர் அக்பில் வ யா பாகிய ஷர் அக்ஸிர். நன்மையை நலவை நாடுபவர்களே, அவர்கள் முன்னோக்கி வாருங்கள், செயற்பட வாருங்கள், உங்களுக்குரிய காலம் இது, உங்களுக்கு நல்ல அறுவடைகளை பெற்றுக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பம் இது. அதே போல யபாகிய ஷர், யாரெல்லாம் நலவுக்கு புறம்பான தீமையை நாடிச் செல்பவர்களாக இருக்கிறீர்களோ, அவர்கள் இந்த மாதத்திலாவது கொஞ்சம் பின்வாங்கிக் கொள்ளுங்கள், அவற்றை குறைத்து கொள்ளுங்கள் என்ற கருத்துப்பட அந்த மலக்கு அழைப்பு விடுப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ரமதான் மாதம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களின் அறுவடை காலம், அவர்களுடைய அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்குரிய பருவ காலம். எனவே வளமையான பரலான வணக்கங்களை விட அதிகமாக உபரியான சுன்னத்தான வழக்கங்களில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலம். ஏன் நாங்கள் சுன்னத்தான வணக்கங்களை புரிய வேண்டும் என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் அவனது அடியார்கள் மீது விதியாக்கிய, ஒவ்வொரு அவனை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் மீது விதியாக்கிய அடிப்படையான கடமைகள் இருக்கின்றன. கலிமாவுக்கு அடுத்ததாக தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு போன்ற இந்த 4 அடிப்படை கடமைகளும் ஒவ்வொரு முஃமினும் வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜையும் ஜகாத்தையும் நிறைவேற்றுகின்ற அதே நேரத்திலே மற்றவர்கள் அந்த ஏனைய வணக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய வழிகாட்டலாக இருக்கிறது. இதனை ஃபராயில் என்று சொல்வோம். அல் ஃபராயில், இதற்கு வரைவிலக்கணம் சொல்கின்ற பொழுது சொல்வார்கள்: அல் ஹத்துல் அத்னா அல் மத்லூப் மின் அல் முஸ்லிம் அல் முக்கல்லஃப். ஒரு பருவ வயதை அடைந்த ஒரு முஸ்லிம் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளைத்தான் ஃபர்லான வணக்கங்கள் என்று சொல்வோம். 5 வேளை தொழுகை, வருடத்திலே ஒரு மாதமாக ரமலானில் நோன்பு வைப்பது, வசதி படைத்தவர்கள் தன்னிடத்திலே இருக்கின்ற செல்வத்திற்கு அந்த உரிய கணக்கை பார்த்து, அவர்கள் வியாபார பொருட்களாக இருந்தால் 2.5 வீதத்தையும், விவசாய பொருட்களாக இருந்தால் ஒன்றில் 10 1 அல்லது அவர்கள் 20 1 அவர்கள் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். அதே போல வசதி படைத்தவர்கள் ஆயுளில் ஒரு தடவை அல்லாஹ்வுக்காக புனித மக்கமா நகரத்துக்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். இந்த கடமைகளை ஒரு மூமின் நிறைவேற்றிவிட்டால் அவன் அடிப்படையான அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை நிறைவேற்றியவனாக கருதப்படுவான். இதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூட நாங்கள் பார்க்க முடியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள்: ஒரு நாட்டுப்புறத்து அரபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். வந்து, யா ரசூலல்லாஹ், துல்லனி அலா அமலின், எனக்கு ஒரு நல்ல அமலை சொல்லித்தாருங்கள், அதனை நான் செய்தால் நான் சுவர்க்கம் நுழைய வேண்டும், அப்படியான ஒரு நல்ல அமலை சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிக் பி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நீ அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள்: வ துகீமுஸ் ஸலா, அடிப்படையான வணக்கமான தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். வ துஅத்தி ஸக்கா அல் மஃப்ரூதா,
உனக்கு கடமையாக்கப்பட்ட அந்த ஜகாத்தை நீ கொடுக்க வேண்டும். தசூம ரமதான், அதே போல் நீ ரமதான் மாதத்திலே நீ நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த அரபி சொன்னார், வல்லதி நஃப்சி பியதிஹி, என்னுடைய ஆன்மா யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக, ல அசீது ஹாதா, இதைவிட நான் அதிகமாக எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொன்ன பொழுது அவர் திரும்பி சொல்கின்ற நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சர்ரஹு அன் யன்துர இலா ரஜுலின் மின் அஹ்லில் ஜன்னா, ஒரு சுவனவாசியை பார்க்க யார் விரும்புகிறீர்களோ ஃபல் யன்துர இலா ஹாதா, இந்த மனிதரை பார்த்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே சில வேளை ஹஜ்ஜி கடமையாக்கப்பட முதல் நடந்த நிகழ்வாக இருக்கலாம். ஏனென்றால் ஹஜ்ஜி கடமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்திம காலப்பிரிவில் தான் கடமையாக்கப்பட்டது. எனவே ஹஜ்ஜி அல்லாத வணக்கங்கள் அவ்வளவையும் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த மனிதர் உறுதியாக சொல்கிறார், இதைவிட நான் அதிகம் எதுவும் செய்ய மாட்டேன், கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன். அத்தகைய மனிதரை காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், ஒரு சுவனவாசியை பார்க்க வேண்டும் என்றால் இந்த மனிதனை பார்த்து கொள்ளுங்கள் என்று. அப்படியானால் ஒரு மனிதன் மிக கவனமாக, மிக சரியாக, எந்த குறைபாடும் செய்யாமல் ஃபர்லான வணக்கங்களை அவன் உரிய முறையில் இந்த 4 கடமைகளையும் நிறைவேற்றுவானாக இருந்தால் அது அவன் சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு நிச்சயமாக வழிவகுக்கும். ஆனால் எங்கள் முன்னால் இருக்கின்ற கேள்வி, இந்த 4 கடமைகளையும் எந்தவித குறைபாடும் இல்லாமல் எப்படி நாங்கள் பரிபூர்ணமாக நிறைவேற்றுகிறோமா என்பதுதான். எங்கள் எல்லோருடைய வணக்க வழிபாடுகளிலும் எத்தனையோ குறைபாடுகள் இருக்கின்றன. இந்த குறைபாடுகளை குறை நிரப்பு செய்வதற்கு உள்ள ஒரே வழி, நாங்கள் அதிகம் நஃபிலான வணக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த நஃபிலான, சுன்னத்தான, மேலதிகமாக உஃபரியாக செய்யக்கூடிய வணக்கங்களை விரும்பியவர்கள் விரும்பிய அளவு செய்து அதனூடாக நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு தாராளமாக அதன் 2 கதவுகளையும் அகலத் திறந்து வைத்திருக்கிறார். யாருக்கெல்லாம் சக்தி பெறுகிறார்களோ, யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் நான் மறுமைக்காக அதிகம் நன்மைகளை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ, அவர்கள் எல்லோரும் இந்த நஃபிலான வணக்கங்களுக்கு ஊடாக அவர்கள் நிறையவே சாதித்து கொள்ள முடியும். அதனால்தான் ரமதான் மாதம் அதிகம் நஃபிலான வணக்கங்களில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்கிறோம். ஏனென்றால் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், மறுமையிலே ஒரு மூமினிடத்திலே முதலாவது வினவப்படுவது தொழுகை பற்றித்தான். அந்த தொழுகை பற்றி வினவப்படுகின்ற நேரத்திலே அவன் மிக பரிபூரணமாக அந்த ஃபர்லான தொழுகையை தொழுதிருந்தால் அவன் தப்பித்து விடுவான். அங்கு குறைபாடுகள் இருந்தால், அவன் பரிபூரணமாக அந்த தொழுகையை தொழவில்லை என்றால் அல்லாஹு தஆலா மலக்குகளிடத்திலே சொல்வான், இவனிடத்திலே நஃபிலான தொழுகைகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா தேடி பார்க்க சொல்வான். அந்த அவன் நிறைவேற்றிய நஃபிலான வணக்கங்களின் நன்மையின் மூலம் இந்த பரலான வணக்கங்களில் உள்ள குறைபாடுகளை குறை நிறைப்பு செய்யப்படும் என்று நாங்கள் ஹதீஸ்களிலே படிக்கிறோம். அதே போல சிலபோது நாங்கள் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழுகின்ற மனிதர்கள் அல்ல. பல தவறுகளை, பல குற்றங்களை, பல பாவங்களை தெரிந்தும் தெரியாமலும் நாளாந்தும் செய்து விடுகிறோம். மறுமையிலே நாங்கள் விசாரணையின் போது அல்லாஹு தஆலா காப்பாற்ற வேண்டும். மாட்டிக்கொள்கின்ற ஒரு சூழல் வருகின்ற பொழுது எங்களுடைய வரவு செலவு கணக்கு அங்கு நியாய தீர்ப்பு நாளிலே பார்க்கின்ற நேரத்திலே அங்கு துண்டு விழுகின்ற நிலை காணப்படுமாக இருந்தால், எங்களுடைய ஃபர்லான வணக்கங்களை விட, நஃபிலான வணக்கங்களை விட அதிகம் எங்களிடத்திலே தவறுகளும் குற்றங்களும் காணப்படுமாக இருந்தால், அவற்றை குறை நிறைப்பு செய்வதற்குரிய ஒரு வகையான சேஃப்டி டிபாசிட் தான் இந்த நஃபிலான வணக்கங்கள். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா எங்களுடைய நஃபிலான வணக்கங்களில் இருக்கின்ற அந்த மேலதிகமான வணக்கங்களின் நன்மைகளை கொண்டு எங்களுடைய பாவங்களை போக்கி விடுவதற்கும் எங்களை மன்னித்து விடுவதற்கும் அதனை அல்லாஹு தஆலா ஒரு வசீலாவாக, ஒரு சாதனமாக அல்லாஹு தஆலா ஆக்கி விடுவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நிற்கதியான ஒரு கட்டத்திலே
மறுமை விசாரணையின் போது எங்களுக்கு கை கொடுத்து உதவுகின்ற ஒரு வகையான பாதுகாப்புக்குரிய ஒரு சேமிப்புத்தான் இந்த நஃபிலான வணக்கங்கள். நஃபிலான வணக்கங்கள் என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் ரமதானில் நோக்கின்ற இந்த ஃபரலான நோன்பு, ஒரு மாத நோன்புக்கு புறம்பாக ஒவ்வொரு மாதத்திலும் நோக்கப்படுகின்ற 3 நாட்கள் நோன்பு, ஒவ்வொரு வாரத்திலும் நோக்கப்படுகின்ற 2 நாட்கள் நோன்பு, அதே போன்று எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த நஃபிலான சுன்னத்தான அரஃபாவுடைய நோன்பாக இருக்கலாம், ஆஷூரா தாசூராவுடைய நோன்பாக இருக்கலாம். இது போன்ற இந்த நோன்புகள் எல்லாம், இந்த நஃபிலான நோன்புகள் எல்லாம் எங்களுக்கு ஆபத்தில் கை கொடுத்து உதவ வரும். அதே போன்றுதான் நாங்கள் தொழுகின்ற பொழுது எங்களுடைய பரதான தொழுகைக்கு முன்பின்னால் உள்ள சுன்னத்தான தொழுகைகள், தஹஜ்ஜத் தொழுகைகள், இரவு நேர தொழுகைகள், எங்களுடைய வித்ரு தொழுகைகள், இவைகள் அத்தனையும் இந்த நஃபிலான வணக்கங்களுடைய பெருமதி நாங்கள் மறுமை விசாரணையில் மாட்டிக்கொள்கின்ற பொழுது எங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு வகையான சேமிப்பாக நிச்சயமாக அமையும். அதனால்தான் நாங்கள் இந்த ரமதான் காலத்திலே ஃபர்லான வணக்கங்களுக்கு மேலதிகமாக அதிகம் நாங்கள் நஃபிலான வணக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும். ஃபர்லான கடமையாக அல்லாஹ் விதித்த 2.5% ஜகாத்தை கொடுப்பது கட்டாய கடமை. ஆனால் அதற்கு மேலதிகமாக அதிகம் சதகா கொடுப்பதற்குரிய ஒரு மாதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தை எங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறார்கள். இனிமேதான் ஹதீஸிலே படிக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரமதானில் சந்திக்க வருகின்ற பொழுது அவர்கள் வேகமாக வீசுகின்ற காற்றை விடவும் அதிகம் அள்ளி கொடுக்கின்ற வள்ளலாக இருப்பார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எனவே இந்த ரமதானில் ஒவ்வொருவரினாலும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தான தர்மங்களை, சதகாக்களை, ஜகாத்துக்கு மேலதிகமாக நாங்கள் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. எங்களிலே நிறைய பேர் செய்கின்ற ஒரு தவறு, தங்கள் மீது பரலான அந்த கடமையான ஜகாத்தை உரிய மாதத்திலே நிறைவேற்றாமல் ரமலான் வரையில் பிந்தி வைத்து ரமலானில் சதக்கா கொடுக்க வேண்டிய மாதத்திலே சதக்கா கொடுக்காமல் இருப்பதற்காக ஜகாத்தை கொடுப்பார்கள். அது தவறு. ஜகாத்தை வருட முடிவிலே உரிய நேரத்தில் உரியவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். சதக்காக்களை தாராளமாக இந்த ரமலானிலே கொடுக்க வேண்டும். ரமலானில் நாங்கள் கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்கின்ற பழக்கம் எங்களிடம் இருந்தாலும் அதற்கு மேலதிகமாகவும் சதக்காக்களை கொடுக்க வேண்டும். அந்த மேலதிகமாக கொடுக்கப்பட்ட சதக்காக்களுடைய பெருமதி இந்த மறுமை விசாரணையில் நாங்கள் மாட்டிக்கொள்கின்ற பொழுது எங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு பாதுகாப்பு சேமிப்பாக அந்த இடத்தில் தான் எங்களுக்கு அது நிற்கும் என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு மேலதிகமாக இன்னும் ஒன்றையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குதுஸியிலே சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், வமா தகர்ரப இலைய அப்தி பிஅஃதல மிம்ம ஃப்தரல்துஹு அலைஹ். நான் என் அடியான் மீது விதியாக்கிய பரலான வணக்கங்களை விட வேறு எதன் மூலமும் என்னுடைய அடியான் என்னை நெருங்கிவிட முடியாது. எனவே அல்லாவை நெருங்குவதற்கு குர்பா, அல்லாவை தகர்ருபாகுவதற்குரிய ஒரே வழி அவன் விதியாக்கிய பரலான கடமைகளை நிறைவேற்றுவது. தொடர்ந்து அல்லாஹு தஆலா அந்த ஹதீஸுல் குதுஸிலே சொல்கிறான், வலா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில் ஹத்தா உஹிப்பஹு. என்னுடைய அடியான் நஃபிலான வணக்கங்கள் மூலம், சுன்னத்தான அமல்கள் மூலம், மேலதிகமான இந்த உஃபரியான வணக்கங்களின் மூலம் தொடர்ந்தும் என்னை நெருங்கிக் கொண்டே வருவான். எதுவரையில் என்றால் ஹத்தா உஹிப்பஹு, நான் அவனை மஹப்பத்து வைத்து என்னுடைய நேசத்துக்குரிய அடியானாக நான் அவனை மாற்றி விடுகின்ற வரையில் அவன் என்னுடைய நெருக்கத்தை பெற்று விடுவான். எனவே பரதான வணக்கங்களுக்கு ஊடாக குர்பா என்ற அல்லாஹ்வுடைய நெருக்கம், நஃபிலான வணக்கங்களுக்கு ஊடாக மஹப்பா என்ற அல்லாஹ்வுடைய நேசம், நெருக்கத்தையும் நேசத்தையும் ஒரு அடியான் அடைந்து விடுவானாக இருந்தால் அந்த ஹதீஸின் தொடர் எங்களுக்கு இப்படி சொல்கிறது, என்னுடைய நேசத்தை பெற்று விட்டான் என்றால் நஃபிலான வணக்கங்களுக்கு ஊடாக அந்த அடியான் அவன் என்னுடைய நண்பனாக மாறிவிடுகின்றான், எனக்கு நேசத்துக்குரிய ஒரு அடியானாக மாறிவிடுகின்றான். அவன் எந்த நேரத்தில் என்ன உதவியை கேட்டாலும் நான் உடனடியாக அவனுக்கு உதவி செய்வேன். அவன் என்னிடத்தில் எதை கேட்டு பிரார்த்தித்தாலும் அவனுக்கு நான் உடனடியாக கொடுப்பேன் என்று அந்த ஹதீஸுல் குத்ஸியிலே அல்லாஹ் தஆலா சொல்வதை பார்க்கும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஃபர்லான வணக்கங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்கு காரணமாக அமைகின்றது. ஆனால்
நஃபிலான வணக்கங்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெறுவதற்கு காரணமாக அமைகின்றது. நெருக்கமும் நேசமும் அல்லாஹ்விடமிருந்து ஒரு அடியானுக்கு கிடைத்து விட்டால் அவன் அல்லாஹ்வுடைய வலியுன் மின் அவுலியா இல்லா, அல்லாஹ்வுடைய நேசனாக மாறிவிடுகின்றான். அவன் எதனை கேட்டாலும் பெறுவதற்கு தகுதியானவனாக மாறிவிடுகின்றான் என்பது இந்த ஹதீஸிலே இருந்து பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு வாய்ப்பான சந்தர்ப்பம் இந்த ஆன்மீக சூழல் நிறைந்த இந்த ரமலானிலே எங்களுக்கு அதிகம் நன்மைகளை கொள்ளையிட்டுக் கொள்வதற்குரிய வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த ரமலான் கழிவதற்குள்ளாக எங்களால் முடியுமான வரையில், அது மேலதிகமான தொழுகையாக இருக்கலாம், மேலதிகமான சதக்காக்களாக இருக்கலாம், மேலதிகமான திலாவத்துல் குர்ஆனாக இருக்கலாம், திக்ராக இருக்கலாம், அதே போன்று அல்லாஹ்வுக்கு இடம் தௌபா செய்வதாக இருக்கலாம். இப்படியான வணக்கங்களில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு அடியான் பரலான தொழுகையோடு மாத்திரம் நிறுத்திவிடாது, நஃபிலான வணக்கங்களை, நஃபிலான நோன்பை வருடம் முழுவதும் முடியுமான வரையிலே நோக்க வேண்டும், தொழுகைகளை செய்ய வேண்டும். அதே போன்று அதிகம் சதக்காக்களை கொடுக்க வேண்டும். இவை ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வுடைய நேசத்தையும் பெற்றுத்தரும், மறுமையில் ஈடேற்றத்தையும் பெற்றுத்தரும். அந்த வகையிலே மேலதிகமான இந்த நல்ல அமல்களை, உபரியான சுன்னத்தான வணக்கங்களை நாங்கள் நிறைவேற்றுவதில் இந்த ரமலானில் அதிகம் கவனம் செலுத்துவோம். அல்லாஹ்வுடைய நேசத்தையும் மஹப்பத்தையும் பெற்றுக்கொள்வோம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பெற்றுக்கொள்வோம், மறுமையில் வெற்றி பெற்றவர்களாக மாறுவோம். அத்தகைய மோமின்களாக நாங்கள் இந்த ரமலானை கழிப்பதற்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.